पति ब्रह्मचारी। இங்க இருக்கிற இந்த சிலையை தூக்கி கரெக்டா அது நடுவுல வைங்க, சரியா? புரிஞ்சுதா? ஸ்ரீ கிருஷ்ணா, எப்படியாவது அவங்கள தடு. ஒருவேளை இவங்க என்ன தூக்கினா எல்லாமே பிரச்சனை ஆயிடும். அது மட்டும் இல்ல, வந்திருக்கிறது சிலை இல்ல, நான் தானே அவனுக்கு தெரிஞ்சிடும். ஆமா, யாரு இப்படி அஜாக்கிரதையா நடந்துக்கிட்டது? அண்ணன் பார்க்காம இருக்கணும்ன்றதுக்காக எவ்வளவு பெரிய தப்பு பண்ணிட்டேனே. நான் எப்படி முன்னாடி போறது? கீழே சூரஜ் அண்ணா வேற இருக்காரே. முன்னாடி வாங்க. சாரிப்பா, நான் தான் ஃபோன் பேசிக்கிட்டே வரும்போது தெரியாம தட்டி விட்டுட்டேன். இஷா, இஷா, ஆரிஃப், இஷா, ஆரிஃப், நீ சரியாயிட்டு. ஐ அம் so happy. அட, நீ எப்படி இங்க? இங்க பாருப்பா ஆரோ, நீங்க பார்த்து நட. என்ன ஆரிஃப், இப்போ அவன் சொந்த கால நடந்து வரான். என்னோட அண்ணனால இப்போ நடக்க முடியுது. ரொம்ப நன்றி கடவுளே. இத முதல்ல எடுங்க. போங்க, போய் எடுத்து வைங்க. சூரஜ், கொஞ்சம் டெல் மீ, இஷா எப்படி இருக்கா? நீங்க நல்ல விதமா தானே அவகிட்ட நடந்துக்கிறீங்க? அங்க அவ சந்தோஷமா இருக்கால, நல்லா சாப்பிட்றால? அங்க அவ எப்படி இருக்கா? என்கிட்ட எல்லாத்தையும் சொல்லுங்க. எனக்கு இஷாவை பத்தி எல்லாம் தெரிஞ்சாகணும். அவ அங்க இருந்து இங்க வரணுங்கிறதுக்காக நான் எல்லா முயற்சியும் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஆனா அவ அங்கதான் இருப்பேன்னு பிடிவாதம் பிடிக்கிறா. அந்த பிடிவாதத்தினால அவ ஒவ்வொரு நொடியும் ஒவ்வொரு நாளும் இது வரைக்கும் அவ வாழ்க்கையில பண்ணாத காரியத்தெல்லாம் பண்ணிக்கிட்டு அங்க வாழ்ந்துகிட்டு இருக்கா. நீ அவளுடைய அண்ணன், வாய்ப்பு கிடைச்சா நீ வந்து அவளை வந்து பாரு. அவளுக்கு சொல்லி புரியவை. அவளுக்கான இடம் அது இல்லைன்னு. அவ அங்கிருந்து இங்க வரணும். அவ அந்த கஷ்டத்திலிருந்து விடுபடணும். நல்ல வேலை சூரஜ் அண்ணன் பார்க்காம எப்படி தப்பிச்சிட்டேன். ஒருவேளை அண்ணன் இங்க பாத்துட்டான்னா பயங்கரமா கோவப்படுவாரு. அப்புறம் வீட்டுல வேற பெரிய பிரச்சனை ஆயிடும். இல்ல, உன் நிலைமை எனக்கு புரியுது காவ்யா. நீ இதெல்லாம் எனக்காக தான் பண்ற. நீ எனக்காக இவ்ளோ பெரிய ரிஸ்க் எடுக்கிற. அதுக்காக தேங்க்யூ சோ மச். அப்புறம் டாக்டர் டைமுக்கு வந்துருவாரு. அப்ப எல்லாரும் பார்ட்டி என்ஜாய் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்போ அனுராக் சார் ட்ரிங்க்ஸ்ல இந்த மெடிசனை கலந்துடலாம். அப்பதான் பார்ட்டியில அவரு இல்லைன்னா கூட யாருக்கும் எந்த ஒரு வித சந்தேகமும் வராது. என்ன? இந்த மருந்து காவ்யா அவருக்கு எதுவும் பெருசா நடக்காதுல்ல? இல்ல, மைல்டா தான் இருக்கும். பெருசா எதுவும் ஆகாது. டெஸ்ட்டுக்கு கண்டிப்பா சாருக்கு இந்த மருந்து கொடுத்தாகணும். என்ன நம்புங்க, எதுவும் ஆகாது. ஆனா காவ்யா, அது வந்து நான் எப்படி இது அனுராகுக்கு
கொடுக்கறது? ஒருவேளை சூரஜ் அண்ணா மட்டும் இந்த பார்ட்டியில இல்லைன்னா நானே இந்த வேலையை பண்ணிடுவேன். அதனால நீங்க தான் இந்த மருந்தை சாரோட ட்ரிங்க்ஸ்ல கலந்தாகணும். ப்ளீஸ் இதை பத்திரமா வச்சுக்கோங்க. புருஷோத்தமன் சார், வாங்க வாங்க வாங்க. உங்களை நான் அன்போட வரவேற்கிறேன். ரொம்ப ரொம்ப வாங்க. நன்றி. நீங்க வந்ததுக்கு அப்புறம் இந்த பார்ட்டியோட கலையே மாறிடுச்சு. இன்னைக்கு சந்தோஷமான விஷயம் என்னன்னா, நீங்க உங்க பையனையும் பார்ட்டி கூட்டு வந்திருக்கீங்க. உன் தலையெழுத்துல 2 வேளை சாப்பாடு போடுற பையன் கிடையாது. புருஷோத்தம பையன் எழுதப்பட்டிருக்கு. நீ உனக்கு மனைவியா இருந்து வாழ்ந்துதான் ஆகணும். வேற வழி இல்ல. எனக்கு இந்த கல்யாணம் வேண்டாம். புருஷோத்தம சார், நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க. உங்க 2 பேரையும் நான் மனப்பூர்வமா வரவேற்கிறேன். வாங்க வாங்க. வெல்கம் வெல்கம். புருஷோத்தமன் சார், இவனை நீங்க மீட் பண்ணிருப்பீங்க. மீட் பண்ணிருக்கேன். இதுல ஸ்பெஷல் விஷயம் என்னன்னா, இவன் உங்களை வரவேற்க அவனோட சொந்த காலிலே இங்க நடந்து வந்திருக்கான். இவன் என்னுடைய செல்லமான அறிவான பையன் ஆரவ். ஆசீர்வாதம் வாங்கிக்கப்பா. அட இருக்கட்டும், நல்லா இருப்பேன். ஹலோ. ம். சிலையா மாறினதுலயும் ஒரு பிரயோஜனம் இருக்கு. அட்லீஸ்ட் என்னால என் வீட்டு ஆளுங்களை பார்க்க முடியுது. அப்புறம் இதுல கிடைக்கிற பணத்தை வச்சு என் அத்தை சொன்ன சவாலை ஜெயிக்கவும் முடியும். பார்க்கவே சந்தோஷமா இருக்கு. அப்புறம் இங்க வந்திருக்கிற லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், உங்க எல்லாருக்குமே நல்லா தெரியும், என்னுடைய பான் மசாலா பிசினஸ் விண்ணத்தோடுற அளவுக்கு நான் உயர்த்தி வச்சிருக்கிறேன். ஆனா இன்னைக்கு நான் உங்களுக்கு முக்கியமான ஒருத்தரை அறிமுகப்படுத்த போறேன். இதுல என்னுடைய ஆசையையும் நான் பார்க்கிறேன். அவரை பார்க்கும்போது எனக்குள்ள ஒரு நம்பிக்கை ஏற்படுது. அதாவது அவரால் மட்டும்தான் என்னுடைய தொழில் எல்லாத்தையும் முன்னேற்றத்துக்கு கொண்டு போக முடியும்னு எனக்கு நல்லாவே தெரியும். அது யாருன்னா, என்னுடைய 2வது பையன் ஆரவ். பாப்பா வா. இன்னைக்கு என்னுடைய 2வது பையன் உங்க முன்னாடி இன்னைக்கு என்னுடைய தோளோட தோல் சேர்ந்து நின்னுகிட்டு இருக்கான். அதெல்லாம எனக்கு முழு நம்பிக்கை இருக்கு. அப்புறம் இவன் தான் கண்டிப்பா என்னுடைய கௌரவத்தையும், என்னுடைய பேரையும், என்னுடைய தொழிலையும், என்னுடைய குடும்பத்தோட பேரையும் முன்னேற்றி கொண்டு போக போறவன். நல்லா இருப்பா. அதுக்கப்புறம் உங்க எல்லாருக்குமே நல்லாவே தெரியும், இவன் தான் என்னுடைய பெரிய பையன் அனுராக். மருமகளே, முன்னாடி வாமா. அப்புறம் இவங்க தான் என்னுடைய மருமக குஷ்பு. என் பையன் அனுராக்கும் என்னை சந்தோஷப்படுத்த இப்போ ஒரு அருமையான தருணத்தை ஏற்படுத்தி கொடுத்திருக்கான். அனுராக் மூலமா இப்ப என் குடும்பத்துக்கு ஒரு அடுத்த வாரிசு ஒண்ணு வரப்போகுது. ஆமா நண்பர்களே, நான் தாத்தா ஆக போறேன். கிராண்ட் ஃபாதர். என்ன?
கடவுளே, இந்த வாட்டியும் என்னை காப்பாத்திட்டீங்க. இல்லைன்னா நான் சிலை கிடையாது ஈஷான்னு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். நல்ல வேலை சில கீழே விழல. ஒரு வேலை உடைஞ்சிருந்தா ஐயாவோட சந்தோஷத்துக்கு இடையூறு வந்த மாதிரி ஆயிருக்கும். ஆமா, வினோதமா இருக்கு, சில அசையுது. ஏன் உனக்கு பேலன்ஸ் இல்லையா என்ன? உன்னால சும்மா அப்படியே ஒரே இடத்துல நிக்க முடியாதா? எப்ப பார்த்தாலும் ஒண்ணு இங்க நிக்கிற இல்ல அங்க நிக்கிற. சிலைய திட்டுற முதல் மனுஷனை இப்பதான் பாக்குறேன். இந்த கட்ட பிரம்மச்சாரிக்கு எந்த பொருளையும் சாஃப்டா ஹேண்டில் பண்ண தெரியாதுன்னு நினைக்கிறேன். இங்கே ஒழுங்கா நில்லு. இல்ல, நான் இங்கே தான் இருக்க போறேன். யாருக்கும் தெரியாது. ஒருவேளை அசைஞ்சு கீழே விழுந்துருச்சுன்னா அப்புறம் ஐயா என்ன உண்டிலன்னு பண்ணிடுவாரு. எப்பவும் நீ என்னதான் கண்காணிச்சுக்கிட்டே இருக்க. நிம்மதியா என்ன மூச்சு விட கூட விட மாட்டியா? யாராவது சிலைக்கு காவலா நின்றுருக்காங்களா? Cheers. உண்மையிலேயே இந்த பார்ட்டியை ரொம்ப அருமையா ஏற்பாடு பண்ணிருக்கீங்க குலாப் சிங் சார். கண்டிப்பா பார்ட்டி அருமையா தான் இருக்கும். ஏன்னா ஒரே டைம்ல ரெண்டு நல்ல விஷயமாச்சே. ஒன்னு பெரிய பையன் அப்பா ஆக போறான், அப்புறம் ரெண்டாவது பையன் வீல் சேர்ல இருந்து எந்திரிச்சு சொந்தமா நடக்க ஆரம்பிச்சுட்டான். அடேங்கப்பா, ரெண்டு பசங்க சந்தோஷத்துக்காக நீங்க இவ்ளோ பெரிய பார்ட்டியை அரேஞ்ச் பண்ணிருக்கீங்க. ஆனா உங்களோட மூணாவது பொண்ணு அவ எங்க? நான் இஷாவை பத்தி தான் பேசிட்டு இருக்கேன். இஷா எங்க இருக்கா? அவ இங்க ஆளைய காணோம். எங்க அவ? அவ என்ன விட்டு தூரமா போயிட்டா. என்ன? நான் என்ன சொல்ல வந்தேன்னா, அவ என்ன விட்டு தூரமா வெக்கேஷன் போயிருக்கா. ஓ, அப்படியா? அவளுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு தானே நான் கேள்விப்பட்டேன். அவ ரவுடியை கல்யாணம் பண்ணிட்டா. ஓடி போனவங்கள பத்தி கண்டுக்கவும் கூடாது, அவங்கள பத்தி நம்ம பேசவும் கூடாது. ஆனா நீங்க பார்ட்டிக்கு தானே வந்திருக்கீங்க, பார்ட்டி நல்லா என்ஜாய் பண்ணுங்க. Cheers. புருஷோத்தமன் சார் வாங்கங்க. பாப்பா, ஜனங்களோட வாயை மூடணும்னா அதுக்கு ஒரே வழிதான் குலாப் சிங் சார். இஷாவை திரும்பவும் வீட்டுக்கு கூட்டுவாங்க. என் பையனுக்கு இப்பவும் உங்க பொண்ணு மேல ஆசை இருக்கு. உங்களுக்கு தேர்தலில் நிக்க சீட்டு வேணும் இல்லையா? இஷா கூடிய சீக்கிரம் திரும்ப வருவா புருஷோத்தமன் சார். நான் உங்களுக்கு வாக்கு கொடுத்திருக்கேன்ல. இந்த குலாப் சிங் கொடுத்த வாக்கை காப்பாத்துறதுக்கு எந்த ஒரு எல்லைக்கும் போவான். புருஷோத்தமன் சார், இஷாவோட கல்யாணம் கண்டிப்பா உங்க பையன் கூட தான் நடக்கும். அதுவும் கூடிய சீக்கிரத்திலேயே. சேஸ் Cheers. சேஸ்பா. இதுக்காக தான் நீங்க என்ன வீட்டுக்கு திரும்ப வர வைக்க பாக்குறீங்களா? உங்க பிசினஸ்க்காக என்ன நீங்க பலியிட பாக்குறீங்க. சாரிப்பா, நீங்க எனக்கு சூரஜ்க்கு கல்யாணம் பண்ணி வச்சீங்க. இப்போ நான் சூரஜை கணவனா ஏத்துக்கிட்டேன். அவங்க குடும்பத்தை நான் என் குடும்பமா ஆக்கிக்கிட்டேன். நான் இங்க சிலையா நிக்கிறதே நான் பணம் சம்பாரிச்சு அத்தைக்கு கொடுக்கதான். இந்த கல்யாணத்தை தூக்கி எறிஞ்சிட்டு இன்னொரு கல்யாணத்தை பத்தி நான் யோசிக்கவே இல்லை. நான் இப்போ ஏதாவது பண்ணி அவருக்கு இந்த மருந்தை கொடுத்தே ஆகணும். அப்பதான் குறை யார்கிட்ட இருக்கிற விஷயம் வெளிச்சத்துக்கு வரும்.
பல மணி நேரமா ஒரே இடத்துல நின்று எனக்கு டயர்ட் ஆயிடுச்சு. கொஞ்சம் அப்படி இப்படின்னு அசையலான்னு பார்த்தா இந்த சூரஜ் வேற இங்கேயே நிக்கிறான். கடைசி வரைக்கும் போக மாட்டான்னு நினைக்கிறேன். கொஞ்சம் இறங்கி ஏறினா கால் வலிக்கு எதமா இருக்கும். அத்தை சாப்பிடுங்க. இல்ல இல்ல சாப்பிடுங்க அத்தை, சாப்பிடுங்க. இவ்ளோ பணம் செலவு பண்ணி எதுக்காக இதெல்லாம் சாப்பிட வாங்கிட்டு வந்தீங்க? அத்தை, உங்க உடம்பு இன்னும் முழுசா குணமாகல. அதுவும் இல்லாம மோனிகண்ணியும் சரி ஈஷாவும் வீட்ல இல்ல. அப்ப யாரு சமைப்பா? சரி, ஈஷாவை எதிர்பார்க்க முடியாது தான். அப்புறம் ரியா? என் மேல நம்பிக்கையெல்லாம் வைக்காதீங்க. நான் எந்த காலத்துக்கும் சமையல் கட்டு பக்கம்லாம் போக மாட்டேன். வாய மூடு. வர வர ரொம்ப ஓவரா பேசிட்டு இருக்க. இங்க கிச்சனுக்கு போறது இல்லதான், ஆனா மாமியார் வீட்டுக்கு போனா என்ன பண்ணுவ? நாங்க அவமானம் பண்ணணுமா? ஒருவேளை இப்படி நடக்கலாம் இல்லையா? நான் மாமியார் வீட்ல போய் வேலை பார்க்க வேண்டிய அவசியமே இல்லாம போச்சுன்னா? நீ பேசுறத பார்த்தா ஏதோ பணக்கார பையனை வளைச்சு போடுற மாதிரி தெரியுதே. ஆமா, யாராவது இருக்காங்களா என்ன? இப்ப வரைக்கும் இல்ல, ஆனா கண்டிப்பா பணக்கார பையனை தேடி கண்டுபிடிச்சிருவேன். அப்புறம் இன்னொரு விஷயம், நான் கல்யாணம் பண்ணிக்கிறதா இருந்தா நான் பணக்கார பையனை மட்டும் தான் கல்யாணம் பண்ணிப்பேன். அட கடவுளே, என்ன கொடுமை இது! நீ அந்த மாதிரி ஏதாவது பண்ணன் வை, அப்புறம் கைய காலை உடைச்சி உன்னை வீட்டுக்குள்ளேயே வச்சிருவேன். புரிஞ்சுதா? பாவ் பாஜி பார்க்க நல்லா இருக்கு. இன்னைக்கு சமைக்க வேண்டிய அவசியம் இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஆனா இப்ப என் வயிறு கடுமடாங்குது. வேற வழியே இல்ல. என்ன சன்னி? ஒன்னும் இல்ல, நானும் பாவ் பாஜி சாப்பிடலான்னு நினைச்சேன். ஆனா நீங்க தான் ஏதோ பார்ட்டிக்கு போறேன்னு சொல்லிட்டு தானே போனீங்க. நீங்க சூரஜ் கூட இருக்கிறத நான் பார்த்தனே குலாப் மாளிகையில. நீங்க அங்க பார்ட்டிக்கு போனீங்கன்னு நினைச்சேன். அதான் நாங்க எல்லாரும் வீட்டுல பார்ட்டி கொண்டாடுறோம். அதுக்கப்புறம் நம்மளோட ஏரியால பாதுஷா கடை போட்டு ரொம்ப ஃபேமஸ் ஆயிடலாம். அதுக்கப்புறம் நம்ம கோடி கோடியா சம்பாதிக்கலாம். உண்மையாவே எங்க பார்ட்டி சூப்பரா இருந்திருக்கும்ல. அண்ணி, சாப்பாட்டுல என்னெல்லாம் இருந்துச்சு? அண்ணி சொல்லுங்களேன், அவங்க சாப்பாடு வேற மாதிரி இருக்குமா என்ன? அவங்க அப்படி என்ன சாப்பிட்டாங்க? சொல்லுங்களேன் அண்ணி. அந்த ஈஷாவை ஃபாலோ பண்ணி போறேன்னு சொல்லி எதுவும் சாப்பிடாம பட்னியா வந்திருக்கோம். பயங்கரமா பசிக்குது. ஆனா இவங்க என்னடான்னா என்ன சாப்பிட்டீங்கன்னு கேக்குறாங்க. என்னங்க, என்னால முடியல. வெளியே போய் ஏதாவது எனக்கு வாங்கி கொடுங்களேன். மயக்க வர மாதிரி இருக்கு. மயக்க போட்டு எங்கேயோ விழுந்துருவோம் போல இருக்கே. நில்ல. என் முனிக்க வேலை செய்யற மாதிரி நடிச்சுக்கிட்டே இரு எப்பவுமே. இவ்ளோ அங்க சாப்பிட்டு வந்தோம், உன் வயிறு இன்னும் நிறையலையா? மறுபடியும் வெளியே சாப்பிட 2 பேரும் கிளம்பிட்டீங்க. இதோ இங்க இருக்கிற எல்லா பாத்திரத்தையும் யார் விளக்கி வைப்பா? உங்க அம்மா வந்து விளக்குவாங்களா? போ. இங்க பாரு, குலாப் சிங் அவரோட தப்ப என்னதான் மூடி மறைச்சாலும் உண்மைங்கிறது இதுதான். அதாவது அவரோட பொண்ணு இஷா இருக்காளே, ஒரு பையன் கூட சுத்திக்கிட்டு இருந்திருக்கா. அப்புறம் இந்த விஷயம் குலாப் சிங்குக்கு சுத்தமா பிடிக்கல. அதனால ஏழ்மையான ரவுடிக்கு இவரு அந்த பொண்ணை கட்டி வச்சிட்டாரு. என்ன வேணா இருக்கட்டும். இஷா போனதுக்கு அப்புறம் குலாப் சிங் வீட்டுக்கு 2 நல்ல செய்தி வந்திருக்கு. பெரிய மருமக அம்மாவாக போறா. சின்ன பையன் சொந்த கால்ல நிக்கிறான். அவ எப்பவும் தான் இஷ்டப்படிதான் நடப்பா. ஆனா அவ இந்த வீட்டுக்கு துர்தஷ்டம். உண்மையிலேயே நீ சரியா சொன்ன. அதுவும் இல்லாம நான் ஒரு விஷயம் கேள்விப்பட்டேன். அதாவது இஷாவோட அம்மா அவங்களும் இவ சின்ன வயசா இருக்கும் போதே ஓடி போயிட்டாங்களா. அப்புறம் அம்மா மாதிரி தானே பொண்ணு இருப்பா, அதனாலதான் அவளும் ஓடி போயிட்டா. நிறுத்துங்க. உங்களை மாதிரி ஆளுங்களா சொக்க தங்கத்தை கூட பித்தளையா தான் நினைப்பீங்க. அப்புறம் இஷாவை பத்தி உங்களுக்கு எந்த அளவுக்கு தெரியும்? சும்மா யாரோ சொன்னதை வச்சு பேசாதீங்க.
எல்லாரும் தப்பு செய்யக்கூடியவங்க தான். ஒரு தப்பை பிடிச்சுக்கிட்டு அவங்க பண்ண மற்ற நல்ல காரியங்கள் எதையுமே மறந்துடக்கூடாது. அதை வச்சு அவங்க கேரக்டரை ஜட்ஜ் பண்ணக்கூடாது. நீங்க தப்பா கற்பனை பண்ணி அவங்கள பத்தி தப்பு தப்பா பேசுறீங்க பாத்தீங்களா, அந்த மாதிரி கேரக்டர் அவங்க ஒன்றும் கிடையவே கிடையாது. புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சொல்லுங்க ஐயா. புகழும் சரி, அவமானமும் சரி, இது ரெண்டத்தையும் நம்மளால கட்டுப்படுத்தவே முடியாது. நம்ம எத்தனை பேருடைய வாயத்தை அடைக்க முடியும் சொல்லு? என் பொண்ணு இஷாவால எனக்கு ஏற்பட்ட இந்த அவமானம் இருக்கு, அது எப்ப போகணும்னா எப்போ ஈஷா இந்த குலாப் மாளிகைக்கு திரும்ப வராளோ அப்பதான். உனக்கு புரிஞ்சுதா? புரியுது ஐயா. எந்த அளவுக்கு இஷாவை இந்த வீட்டுக்கு நீங்க திரும்பி கூட்டிட்டு வரணும்னு ஆசைப்படுறீங்களோ அந்த அளவுக்கு நானும் உறுதியா அவங்கள இந்த வீட்டுக்கு திரும்பி கொண்டு வர ஆசைப்படுறேன். நீங்க என்ன நம்புங்க ஐயா. நான் இஷாவுக்கு எந்த ஒரு வழியும் விட்டு வைக்க மாட்டேன். ஒரே வழியா இங்கதான் வரணும். என்ன ஆனாலும் சரி, கண்டிப்பா அவங்க இந்த குலாப் மாளிகைக்கு வந்துதான் ஆகணும். இது நான் உங்களுக்கு கொடுக்கிற வாக்கு. சூரஜ், உன் வாழ்க்கையை விட்டு நான் போயிட்டா நிஜமாவே உனக்கு எந்த கவலையும் இல்லையா?